அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு கோபம் வருவது சாதாரணம்தான். யாருக்கு தான் கோபம் வராது? எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கோபத்தை அடக்குபவதே உண்மையான பலம். எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். அந்த கோபத்தை அடக்குவதே உண்மையான பலம். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கோபப்படாதே. இந்த கோபப்படாதே இது மட்டும்தான் அறிவுரையாக கூறினார்கள். அந்த அளவிற்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும். கோபப்படாதே. அந்த மனிதர் பலமுறை கேட்டார். ஒவ்வொரு முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாதே, கோபப்படாதே, கோபப்படாதே என சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்யுத்தத்தில் மற்றவரை வீழ்த்துபவர் வலிமையானவர் அல்ல. சண்டை போடுதாங்க, அடிதடி சண்டை போடுதாங்க. சண்டையில் அடுத்தவங்கள வீழ்த்துறது வலிமை அல்ல. கோபம் வரும்போது தன்னைத்தானே கட்டுப்படுத்தி உண்மையாக கட்டுப்படுத்துபவர்களே உண்மையான வலிமையானவர்கள். கோபத்தில் அடித்து தள்ளுறதோ, கோபத்தில் அடித்து சாய்க்கிறதோ வலிமை இல்லை. கோபம் வரும்போது தன்னைத்தானே கட்டுப்படுத்துவாங்களே அவங்கள தான் உண்மையான வீரன், வலிமையானவர் என மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே கோபம் வந்தால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம், அமைதியாக இருப்போம், நம்முடைய வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துவோம். அல்லாஹ் நம் கோபத்தை அடக்கி நல்ல பண்புகளுடன் வாழும் தௌஃபீக்கை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.